அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழகத்தில் ஏராளமான அம்மன் கோவில் இருந்தாலும் கூட ஆதிபராசக்தி அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு தோன்றுவது இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் தாங்க. இந்த கோவிலில் ஓம் சக்திக்காக, அதாவது இந்த கோவிலில் மாலை போட்டு வரக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பிட்டு இந்த மாதங்களில் இந்த மாலை போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பாக இந்த ஆதிபராசக்தி அம்மன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்புவாக தோன்றியது அப்படின்னு சொல்றதால ரொம்ப தனி சிறப்பு இருக்குங்க. மேல்மருவத்தூருக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே ஓம் சக்தி ஆதிபராசக்தி, ஓம் சக்தி ஆதிபராசக்தி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேல்மருவத்தூருக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம தாய்கிட்ட நாம எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னா நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நம்ம தாய்கிட்டயே போய் நம்ம குறைகளை சொல்லிட்டு வந்தது போல ஒரு உணர்வு இருக்கும். மற்ற கோவில்களை போல இல்லாமல் பெண்களே விக்கிரகங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இந்த கோவிலில் இருக்குங்க. தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் மேல்மருவத்தூரில் குவிவதை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பிட்டு ஆதிபராசக்தியினுடைய மகிமையை உணர்த்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மேல்மருவத்தூர் கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அல்லது இனிமேல் தான் போகணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் இந்த கோவில் பற்றியே நான் உள்ள வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திடீரென உங்களுக்கு ஒரு நோயோ கஷ்டமோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? ஒரு சிலர் நல்லாவே நடமாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு கை காலில் பிரச்சனை அவங்கள ஒரு படுக்கையாவோ அல்லது நடக்க முடியாத மாதிரி ஆயிருப்பாங்க. இல்லை அது வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது அதே மாதிரி பயணம் செய்து போக முடியாமல் இந்த மாதிரியாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சென்னையில் இருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தாங்க இந்த ஓம் சக்தி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலினுடைய மூலஸ்தானத்தில் வீட்டு இருக்கும் அன்னை ஆதி பராசக்தி இரு கரம் கொண்டு வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டுடன் இடது திருக்கரத்தில் சின்முத்திரையுடனும் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு 1000 இதழ் தாமரை பிடத்தில் அமர்ந்தவாறு காட்சி கொடுக்குறாங்க. சாதாரணமாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா போதும், நீண்ட நாட்களாக திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வீட்டில் பெரிய பிரச்சனைகளை பார்த்தவங்களுக்கு கூட அது எளிமையானதாக சீக்கிரமாக சரியாகக்கூடியதா ஒரு மன தைரியம் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்னையினுடைய தலையில ஜடாமுடியே கிரீடம் போல அமைந்திருக்கிறத பார்க்க முடியுங்க. இந்த திருவுருவ சிலையை கணபதி ஸ்தபதி வடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிலைக்கு கீழே சுயம்பு காணப்படும். இங்க இருக்கக்கூடிய அம்மன் சித்தர்களுடைய தலைவி அப்படின்னு போற்றப்படுறாங்க. மேலும் எண்ணற்ற சித்தர்கள் இந்த தலத்துல உறைந்திருக்கிறதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த திருத்தலம் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அப்படின்னும் அழைக்கப்படுது. பொதுவாகவே இங்கு மாலை அணிந்து வரக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற ஆடை அணிந்து வரதை நம்மளால் பார்க்க முடியும். சிகப்பு நிற மாலை, சிகப்பு நிற ஆடை. ஒரு சிலர் வருடம் கடைபிடித்து இந்த மாலை அணிந்து போய் வழிபாடு செய்யக்கூடியதையும் பார்க்க முடியும். அதாவது ஒரு சிலர் 1 வருடம் 3 வருடம் அப்படி போடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மாலை அணிந்து பல வருடங்களாக நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதற்கு நடுவில் அவங்க கடும் விரதம் இருந்து வழிபாடுகள் செஞ்சு இப்படி அந்த அம்மனை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நினைக்கக்கூடியது நிறைவேறுகிறது அப்படிங்கிறதால. இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுடைய மூலஸ்தானம் வர பெண்கள் சென்று வழிபாடு செய்கிறாங்க. இதில் தாங்க இந்த கோவிலுடைய மிக முக்கியமாக சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு பெண்களே பூஜையும் செய்கிறாங்க. மேலும் மகத்தான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய மாதவிடாய் காலங்களில் கூட அம்மனுடைய கருவறைக்கு சென்று பெண்கள் வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு வழிபாடு செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோவிலுடைய தல வரலாறு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் சொல்லலை அப்படின்னா கூட நீங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் அதை பதிவிடுங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இடத்துல 1960 ஆண்டுகளில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் இருந்துதான்.
இந்த வேப்ப மரங்களில் வழக்கமாக காய் கசப்பு தன்மையோடு தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். மேலும் வேப்ப மரத்தில் வடியக்கூடிய அந்த பாலும் கசப்பு தன்மையுடையதாக தான் இருக்கும். ஆனால் அந்த வேப்ப மரத்தின் காய்களும் வடியக்கூடிய பாலும் இனிப்பு சுவையோடு இருந்துதான். அதாவது இப்போ இருக்கக்கூடிய இடத்துல அந்த வேப்ப மரம் இருந்தது, அதில் இருந்து வரக்கூடிய அந்த பால். மேலும் இந்த மரத்தை கடந்து செல்லும் எல்லாருமே மரத்தை அதிசயமாகவே அதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க. அந்த இனிப்பு சுவையை சுவைத்து பார்த்துருக்காங்க. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, வேப்ப மரத்தின் காயையும் வடிந்த பாலையும் உட்கொண்டவங்களுக்கு உடலில் இருந்த நோயெல்லாம் குணமாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வேப்ப மரப்பால் ஒரு மருந்தாக செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரம் குறித்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக பரவி இருக்கு. அதுக்கப்புறமா 1966 தமிழகத்தில் ஒரு புயல் ஒன்று கடும் புயல் வீசியிருக்கு. இந்த புயலில் இந்த வேப்ப மரம் அடியோடு சாய்ந்து போயிருக்கு. அப்போது அந்த மரத்தின் வேர் பகுதியில் இருந்து சுயம்புவாக ஒரு கல் ஒன்று வெளிப்பட்டிருக்கிறத அந்த பகுதி மக்கள் பார்த்துருக்காங்க. சுயம்புவுக்கு மேலே சிறிய குடில் அமைத்து அதுக்கப்புறமா அதை அம்மனாக பாவித்து அதுக்கப்புறம் பூஜை செய்து வழிபாடு செய்ய தொடங்கியிருக்காங்க. பல ஆண்டுகளாக இந்த சுயம்பு ஒரு உருவம் வழிபட்டு வந்த நிலையில் கடந்த 1977 நவம்பர் 25 சுயம்புவுக்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதி பராசக்தியினுடைய சிலை பிரதிஷ்டை செய்கிறாங்க. அதே போல் ஒரே தாய் ஒரே மனித குலம் அப்படிங்கிற ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாக இதை சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதே இதற்கு ஒரு விளக்கமாகவும் இருந்திருக்கு. இந்த கோவிலுடைய கருவறைக்குள்ள பெண்கள் சென்று பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை செய்யலாம் அப்படிங்கிற முறையை அங்கே அடிகளார்களால் கொண்டு வரப்படுது. மேலும் அடிகளாருடைய உருவில் அன்னை அருள்வாக்கு கூறி வந்திருக்காங்க. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளார அம்மா என்றே அழைத்திருக்காங்க. இந்த கோவிலுடைய நுழைவாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலம் இருக்கிறதும் சொல்லப்படுது. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசனம் செய்கிறாங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலினுடைய புற்று மண்டபத்தின் உள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிக்கிறதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குறவங்களுக்கு பாம்பினுடைய உருவில் அன்னை பராசக்தி காட்சி தரக்கூடிய அதிசயமும் நிகழ்வதாக சொல்லப்படுது. புற்று மண்டபத்தின் வலப்பக்கம் சப்த கன்னியர் சன்னதியும் இருக்குது. இது 1974 அமைக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுடைய ஆலயங்களில் திருவிழா கோலமாக காட்சி கொடுக்கும். அதன்படி ஆடியில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆலயத்தில் ஏராளமான விழாக்கள் நடைபெற்று வருது. குறிப்பாக ஆடிப்புறத்தின் போது இங்கு அங்க பிரதட்சணம் செய்ய ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் வந்து குவிவாங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில் சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அன்னையை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க. மேல்மருவத்தூர் அந்த அன்னையை தரிசனம் செய்தால் மேன்மையான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதுவும் சக்தி மாதமான ஆடியில் ஆதிபராசக்தியை தரிசனம் செய்வது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி புண்ணியத்தை கூட்டும் அப்படிங்கிறது மிக பெரும் ஐதீகமாக இருந்து வருது. இந்த மேல்மருவத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அம்மனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியால் தான் இன்றைக்கும் இத்தனை பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் வர்றாங்க, இங்கே குவிகிறாங்க, வேண்டுக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுகிறது அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. குறிப்பாக மேல்மருவத்தூருக்கு நீங்கள் இன்னும் போயிட்டு வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் நினைக்கக்கூடியது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த மேல்மருவத்தூரில் இன்றைக்கும் அந்த அம்மனே நேராக பார்த்து அமர்ந்திருப்பது போல் ஒரு அலங்கார காட்சிகள், கருவறை காட்சிகள் பார்க்கும்போது மிகவும் சிலிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக ஏராளமான பக்தர்கள் இந்த அம்மனுடைய கோவிலுக்கு வர்றதுக்கு காரணமே தன்னுடைய தாயோட அன்பு இந்த அம்மன் கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது தான். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அம்மனை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி வியூவர்ஸ்.